ராஜபாளையத்தில் கோயிலுக்குள் காவலாளிகள் வெட்டி கொல்லப்பட்டுள்ளனர். உண்டியல் திருட்டை தடுக்க முயன்ற போது கொலை நடந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கோயிலுக்குள் காவலாளிகள் 2 வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கருப்பஞானியார் இணைப்பில் இருக்கிறார். கருப்பஞானியார், இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விவரத்தை சொல்லுங்கள். அதாவது பிரியதர்ஷினி, ராஜபாளையம் தேவதானத்தைச் சேர்ந்த பேச்சிமுத்து, சங்கரபாண்டியன் மற்றும் மாடசாமி ஆகிய மூவர் அருகிலுள்ள இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான நச்சாடை தவிர்த்துள்ள சாமி கோயில் காவலாளியாக வேலை பார்த்து வருகின்றனர். நேற்று மாடசாமி பகலில் வேலை பார்த்தவர் மற்ற இருவரும் இரவு நேரத்தில் பார்த்து வந்தனர். இன்று காலை அவர்களை மாற்றி விடுவதற்காக காலை 6 மணிக்கு மாடசாமி கோயிலுக்கு வந்தபோது கோயிலின் பிரதான கதவின் சிறிய கதவு கீழே இருக்கக்கூடிய சிறிய கதவு பார்த்தபோது இருவருமே அதாவது ஒவ்வொரு பக்கம், அதாவது ஒவ்வொரு மூலையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளது. இது சம்பந்தம் அது பக்கத்துல இருந்த உண்டியில உடைக்கப்பட்டு உடனடியாக ஒரு ஊழியர்கள் மூலமா ஆஸ்பத்திரி ஊழியர்கள் மூலமா காவல்துறை தகவல் சொல்ல உடனடியாக டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையினர் உள்ளே ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வு செய்யும் போது உண்டியல் உடைக்க முயற்சி செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதுபோக தகவல் அறிந்து அந்த ஊர் பொதுமக்கள் அந்த கோயிலை சுற்றி திரண்டதால் பெரிய பரபரப்பான ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. உடனடியாக இருவரது உடலையும் கைப்பற்றிய காவல்துறையினர் தற்போது அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு சென்றுள்ளனர். இந்த கோயில் உடல்களை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கருப்பஞானியார்.